தாத்தா தான் வராருன்னு ஒரு சாங்க தேவையில்லாம ஹவுசிங் போர்டில் நின்று பெயிண்ட் அடிச்சு ஒன்று தொப்பையில் வரைஞ்சி விடுறது இல்லை மண்டையில் வரைஞ்சி விடுறது ஒவ்வொருத்தரையும் உருவத்தை இதை ஒரு ஸ்டைல்னு நினச்சிக்கிறாரு. நல்ல விஷயமா அதில் வந்து தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்றைக்கு வந்து எந்திரன் மண்ணோட சுஜாதா வெளியே போனாரோ அன்னைக்கே சங்கருடைய சரக்கு தீர்ந்துருச்சு. இல்லை, இந்தியன் டியூப் பக்கத்தோல்வி படம் வந்து அட்டர் ஃபிளாப் படம். வயதான கமலையை வயதா காட்டி கமலை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஆடி தள்ளுபடி, கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை இப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். உங்க வாயை திறக்க முடியாது, இல்லை பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க, இல்லாட்டி குதிரை மாதிரி ஓடுவீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சங்கர் சார் பண்ண மிகப்பெரிய தவறா என்னுடைய நான் பார்க்கறது. அதாவது சங்கர் பிரம்மாண்டம் போய் நகர்ந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துல ஒரு தப்பு போட்டது அந்த படத்தையே சாட்சி. சார், இப்போது இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது பெருசாக ஒரு விமர்சன ரீதியான ஒரு பல இடங்களில் சறுக்கலை தான் பார்த்துருந்துச்சு. இந்த இந்தியன் 2 தோல்வி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் டைம் இருக்குது நம்ம அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்குன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, இந்தியன் டியூப் பக்கத்தோல்வி படம் வந்து அட்டர் ஃபிளாப் படம் வந்து கமல் ரசிகர் இல்லாமல் இப்போ சங்கர் மேலே வந்து எல்லாம் கடுங்கோபத்தில் இருக்கிறாங்க. மூடி வச்சு ஒரு படத்தை 7 வருஷம் படம் காட்டி எங்களுடைய 150 ரூபா காசை வாங்கி ஏமாற்றிட்டாங்கன்னு தான் புதுவெளியில் எல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா படம் எந்த இதுலேயும் கனெக்டிவிட்டி இல்லை. வயதான கமலையை வயதாக காட்டி கமலை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதான் இந்தியன் 1 நடக்கிறப்ப கமலுக்கு வயது 45 வயது தான். அவருக்கு ஒரு வயதான கெட்டப் போடுறப்ப அவர் சுறுசுறுப்பாக சாமிங்காக இல்லை, அந்த கெட்டப் கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் இது அந்த மாதிரி அழகு மட்டும் இல்லை, சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அழகை விடுங்க, அவர் நடக்கிறது ஓடுறது பார்க்குறப்ப ரொம்ப ஒரு, அதாவது மகனாக நடித்த கமலை விட வயதான நடித்த சேனாதிபதி தான் விரும்பினாங்க இந்தியன் 1. சரிங்களா? இதில் வந்து சேனாதிபதியே வயதானவர் தான். இன்றைக்கி 69 வயசு ஆகுது கமல் சாருக்கு. அவருக்கு திருப்பி ஒரு வயதான கேட்டு போடுறப்ப அவரால் அந்த சாமிங்காக ஓட முடியல, ஸ்பீடாக ஓட முடியல, ஸ்டண்ட்டு ஃப்ரீயாக பண்ண முடியல. ஏன்னா அந்த டைமில் 45 வயசில் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு 70 வயசு ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த படத்தை வந்து ஏன் இப்படி ரப்பர் மாதிரி இழுத்தாருன்னு எங்களுக்கு யாருக்குமே புரியல. திரையுலகத்தில் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்டண்ட் லாஸ்ட் ஒரு ஃபைட் சீன் வந்து 1/2 மணி நேரம் காட்டுறாங்க. எங்கெங்கேயோ சுற்றுவார், ஒரு வண்டியில் சுற்றிட்டு மறுபடியும் சம்மந்தமே எல்லாம் மீனம்பாக்கம் போவார். ஏன்னா மீனம்பாக்கத்தில் ஒரு வட்டமான ஒரு செட் இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கும் அந்த பில்டிங், அந்த போகிற வண்டி, அந்த பேட்டரி சம்மந்தப்பட்ட ஒரு வண்டியில் போகிறப்ப அது மேலே ஏறி ஒரு ஸ்டெண்டு காட்டணுன்றதுக்காக மீனம்பாக்கத்தில் போகிறாரு. மறுபடியும் கேட்ட நிலைக்கே வராரு. திடீர்னு மெட்ரோ ட்ரெயினில் போகிறாரு. அதாவது அங்கங்கே காட்சிகளுடைய பிழை, நீளம், எடிட்டிங், சொதப்புல் எடிட்டிங், கனெக்டிவிட்டியே இல்லை. அங்கே பாரு சுஜாதா ஏதோ கவிதை தத்துவம் பேசினுக்காரு, இவர் போய் கொலை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் கொலை பண்ணுறாரு, யார் கொலை பண்ணுறாருன்னு எந்த இதுவும் கிடையாது. அந்த கொலையும் சுவாரஸ்யமாக இருக்குன்னா எதுவும் கிடையாது. சும்மா வர்மக்கரையில் ஏதோ ஒரு வர்மத்துக்குமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு அந்த இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் யாருமே அட்வைஸ் கேட்க ரெடி இல்லைங்க. நீங்கள் உட்காந்து நீங்கள் அட்வைஸ்லாம் இங்கே யாரும் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் வர்மக்கலையை பற்றி ஒரு குறுஞ்செய்தியை சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த வர்மம் பண்ணால் அவங்க வாயிலேருந்து தனியாக வரும், உங்கள் வாயை திறக்க முடியாது, இல்லை பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க, இல்லாட்டி குதிரை மாதிரி ஓடுவீங்க. இதெல்லாம் ரசித்த காலகட்டம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதெல்லாம் இப்போ லியோ மாதிரி படம், ஜெயிலர் மாதிரி படம், இன்னைக்கு டப்பு 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 மாதிரி போகுது. நீ படம் விக்ரம் மாதிரி படம், அதுதாங்க இன்னைக்கு காலகட்டம். ஃபர்ஸ்ட் 3 நாள் ரசிகர் தாங்க. நீங்கள் சங்கர் சார் பண்ண மிகப்பெரிய தவறா என்னுடைய நான் பார்க்குறது, 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரசிகர் எப்படி இருந்தாரோ அதே ரசிகர் பேட்டர்னில் பார்ட் 2 அதே மேட்டு தான். இன்னைக்கு மேட்டர் கூட முழுசா வரல, தேவையில்லாத கண்டென்ட் நிறைய போகுது. அப்படின்னா அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி பணத்து மேல எல்லாருக்கும் மதிப்பு இருந்துச்சுங்க யங்ஸ்டருக்கு. இன்னைக்கு எந்த யங்ஸ்டருக்கும் பணத்து மேல் மதிப்பு இல்லைங்க. எந்த யங்ஸ்டர்னா போய் ஹோட்டலில் காத்திருந்து சாப்பிட்றானா, 2 இட்லி ஒரு வடை வாங்கிறதுக்கு ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்றானா, வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றனா இல்லையா? எவனா தேட்டரில் போனால் 35 ரூபா மிச்சம் பண்ணலாம் ஒரு டிக்கெட் எடுக்குது. எவனா தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறானா, உட்காந்து இடத்துல 35 ரூபா போனால் 30 எடுக்கிறானா இல்லையா? ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும். இப்போ போய் ஏர் கவுண்டரில் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு நீங்கள் போய் ஏர் கவுண்டரில் போய் நின்றுட்டு காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறீங்களா? நீங்கள் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று இருந்துச்சு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு போய் கவுண்டரில் போய் ட்ரெயினில் டிக்கெட் முதல்ல போய் சீசன் டிக்கெட் கொண்டு அந்த யூடிஎஸ் ஆப் கையில் கொண்டு வந்துட்டாங்க. யாரும் நம்ம இல்லை, ஏன்னா சொகுசை நோக்கி நகர்ந்துட்டாங்க. பணம் போதுன்றது அவனுக்கு தெரியுது. 2 இட்லி ஒரு வடை 50 ரூபா தான், அதுக்கு தனியாக சார்ஜ் 35 ரூபா 85 ரூபா சாப்பிடுவோம். அந்த 2 இட்லி ஒரு வடையை 40 ரூபாய்க்கு போய் நடந்து போய் 2 கடை தள்ளி போய் சாப்பிடணுன்ற ஆட்டிடியூடு அவனுக்கு இல்லை.
தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஃப்ளாட்டு தான் குடியிருக்கான். ஜஸ்ட் இறங்கி வந்து வாக்கில் அப்படியே போய் டிக்கெட் வாங்கினா கிட்டத்தட்ட 60 ரூபா சேவ் பண்ணலாம். 2 டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் 35 ரூபா சேவ் பண்ணலாம். 3 டிக்கெட் வாங்கினா 120 ரூபா சேவ் பண்ணலாம். அது போனால் போயிட்டு அங்கேருந்தே பண்ணுறான். சொகுசை நோக்கி நகர்ந்தவன்ட்ட போயிட்டு நீங்கள் லஞ்சம் வாங்குறது தப்பு, இங்கே குத்துவேன் அங்கே குத்துவேன்னா சிரிக்கிறானுங்க உட்காந்து. யாரா காமெடி பண்ணுறான்னு. 2.0வும் சங்கருக்கு வந்து தோல்வி நோக்கி நகர்ந்த காரணமும் அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் தப்பு. செல்போன் டவர்னால வந்து கதிர்வீச்சால பாதிக்கப்படுதுன்றது நம்ம சொல்லப்படுதான், விஞ்ஞானபூர்வமாக எங்க நிரூபிக்கப்படல. செல்போனுக்கு பேய் பிடிக்கிறதுன்றதுலாம் கொஞ்சம் வினோதமா தான். விஞ்ஞானபூர்வமா எங்கேயுமே செல்போன் கதிர்வீச்சால இவருக்கு கேன்சர் வந்தது, செல்போன் கதிர்வீச்சால வந்து குருவிகள் சாவுது, செல்போன் கதிர்வீச்சால வந்து ஆண்மை குறைவு ஏற்படுகிறது நம்மளா சொல்றோம். எல்லாமே நம்ம சொல்றோம், நம்மளா வந்து சொல்றோம். ஆனா வந்து கோர்ட்ல போய் கேஸ் ஆகி விஞ்ஞானபூர்வமா ப்ரூவ் ஆகல. எவ்வளோ பேர் டவர்களுக்கு எவ்வளோ கேஸ் போட்டாமல் எல்லாமே ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்துருச்சு, எல்லாமே டிஸ்மிஸ் ஆகுது. ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக கோர்ட்டுக்கு ஆதாரம் வேணும், ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே, உலகத்தில் செல்ஃபோன் இல்லாமல் எவனா இருக்க முடியுமா? அப்போ நீங்கள் 2.0 என்ன வைக்கிறீங்க, செல்ஃபோன் வச்சுக்கூடாதுன்னு ஒரு ஹீரோ வச்சு பண்ணால் எப்படி அது மக்கள் ஏற்றுப்பான்? அதுவும் கரெக்டாக 4G வர டைம் அவனுக்கு அப்பயே அதுவே நம்ம ஃபோனை வச்சிருக்கோம், ஃபோனை வச்சுக்கூடாது, அதுவே ஒரு இரிட்டேட்டிங் தான். சங்கர் பண்ணுற ஒரு சில்லி மிஸ்டேக் அவர் வந்து பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக பண்ணுறதா நினைக்கிறீங்க. பிரம்மாண்டமான ஆட்களை உள்ளே வந்து பிரம்மாண்டம் காட்டுறாரு. ரஜினியை உள்ளே கொண்டு வர்றாரு, ரவி மர்மன் உள்ளே கொண்டு வர்றாரு, ஏஆர் ரஹ்மான் உள்ளே கொண்டு வர்றாரு, அனிருத் உள்ளே கொண்டு வர்றாரு. பிரம்மாண்டமான ஆட்கள் தன் கூட வச்சிருக்காங்க. பாகராஜா பாருங்க, சாதாரண ஆள் வச்சிருப்பாரு. பாலச்சந்தர் பாருங்க, ஜி குமார் தான் அவர் படத்துக்கு இசையமைப்பார். யாரையும் வச்சுக்க மாட்டார், சாதாரண ஆள். 2 அனந்த் அவர் அசிஸ்டன்ட் இருப்பார். அவரோட அசிஸ்டன்ஸ் கணேஷ்குமார், அமீர்ஜானு, நம்ம சுரேஷ் கிருஷ்ணா போன 4-5 அசிஸ்டண்ட்டை வச்சுப்பார். அவர் மனதில் என்ன தோணுதோ அது பண்ணுவார். அவர் வந்து கதையை எடுத்துட்டு கதைக்கு இந்த ஒரு கதை பொருத்தமாக இருப்பார். நாகேஷ் போடு, ஜெய்சங்கர் பொருத்தமாக இருக்குன்னா போடு, சிவகுமார் பொருத்தம், இப்படி தான் எடுப்பாங்க. பாரதிராஜா யார் ரோட்டில் போனாலும் நடிக்க வைப்பார். எந்த பிரம்மாண்டத்தை நோக்கி நகர மாட்டார். வளையல் போட்டு இந்த பாண்டியனை கூப்பிட்டு மதில் நடிச்சிருந்தார். கிரானைட் பிஸ்னஸ் பண்ணி ராஜாவை தூக்கி நடிக்க வச்சார். சும்மா காலேஜுக்கு போயிட்டு இந்த ராதிகாவை கூப்பிட்டு கிழக்கு நடிக்க வச்சார். சுதாகரை கூப்பிட்டு நடிக்க வச்சார். இதெல்லாம் ஏன்னா தன் கதை மேல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அவங்களுக்கு எந்த பெரிய டெக்னீஷியன் தேவைப்படலை. இவங்க நீங்கள் சங்கர் ஜென்டில்மேன்லேருந்து இன்னைக்கு வரையும் பாருங்கள், அவங்க வச்சிருக்க டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வச்சுருப்பாங்க. ரசூல் பூக்குட்டி வச்சிருப்பாரு விழிப்பு, எதுக்கு அதை வச்சிருக்காங்கன்னே தெரில. எந்திரனில் சுஜாதா, ஏஆர் ரஹ்மான், ரஜினி, ஐஸ்வர்யா ராய், எவ்வளோ பெரிய டீம் பாருங்க. ஐஸ்வர்யா ராய், அக்ஷய்குமார், எவ்வளோ பெரிய டீம் பாருங்க. இந்த பிரம்மாண்டத்தை காட்டி இந்த பிரம்மாவோட ஒட்டிட்டு வராங்க. என்றைக்கு வந்து எந்திரன் மண்ணோட சுஜாதா வெளியே போனாரோ அன்னைக்கே சங்கருடைய சரக்கு தீர்ந்துருச்சு. இது நம்ம ஐப்படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசன் அதான். எந்த ஒரு திரைப்படம், இது ஒரு பேசிக். ரவிச்சந்திரன் ரொம்ப கவலைக்கிடமான தசவதாரத்துல சம்பாதிச்சதுல அயிலோட விட்டு அவர் செட்டில் ஆயிட்டாரு. இதுவரையும் எந்த படமும் எடுக்க மாட்டார் அவர். ஐப்படத்துல நீ என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க எவ்வளோ ஏதாவது சங்கர் பிரம்மாண்டம் போய் நகர்ந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துல ஒரு தப்பு பட்டது அந்த படத்தையே சாச்சிருது. எப்படின்னா ஐப்படத்துல என்னுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்கணும், ஒரு ஹீரோவை நீங்க அவலட்சமா காட்டுறதை ஏத்துக்கவே மாட்டாங்க மக்கள். ஒரு ஹீரோவை, ஒரு ஹீரோவையும் ஹீரோயினையும் நீங்கள் அவலட்சமாக காட்டினா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பழைய காலத்தில் அவலட்சமாக எப்படிமே காட்டுவாங்க, அதிகபட்சம் இங்கே ஒரு மறு வச்சுப்பாங்க, அதான் அவங்களுக்கு வயசான மாதிரி கையை வச்சுருப்பாங்க. இல்லை ஒரே இடத்துல இங்கே ஒரு பிட்டு போட்டு ஒரு தழும் ஒரு புண்ணான மாதிரி இப்படி காட்டுவாங்க. இல்லை கையை இப்படி வச்சுப்பாங்க, ஊனம்னா கை இப்படி வச்சுப்பான், அவன் கை வந்து ஊனமானா அப்படி இவ்வளோதான். இல்லை மாற்றுத்திறனாளி சொல்லி ஊனன்ற வார்த்தை சொல்கிறேன், மாற்றுத்திறனாளி மாதிரி காட்டணும்னா இப்படி வச்சுப்பாங்க, இவ்வளோதான். எதுக்கு இதை பதிவு செய்கிறேன்னா, ஒரு பெரிய ஹீரோவை கூணம் விழுந்த மாதிரியும் கொப்பளம் வந்த மாதிரியும் அவனுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்க்குறப்ப நம்ம அருவருப்பு வர மாதிரி ஒரு பாட்டு ஒன்று அந்த என்னோட நீ இருந்தாலும் ஒரு மெலடி சாங்க ஒரு மாதிரி குரங்கு மாதிரி போட்டு அதில் ஏன்னா அவங்களுடைய தனித்திறமையை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக வித்தியாசம் காட்டுனா சிலர் தான் எல்லாம் ஏற்றுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்தியன்லேயே பார்த்தீங்கன்னா தாத்தா தான் வராருன்னு ஒரு சாங்கை தேவையில்லாம ஹவுசிங் போர்டில் இன்னும் பெயிண்ட் அடிச்சு ஒன்று தொப்பையில் வரைஞ்சி விடுறது இல்லை மண்டையில் வரைஞ்சி விடுறது ஒவ்வொருத்தரையும் உருவத்தை இதை ஒரு ஸ்டைல்னு நினச்சிக்கிறாரு. இப்படி பாரதிராஜா படம்னா ஏஞ்சல் கண்டிப்பாக வரும், தேவதைகள் இல்லாமல் ஒரு படம் கம்ப்ளீட் ஆகாது. எதனா ஒரு பாட்டில் பின்னாடி புகை வரும், புகை பின்னாடி ஏஞ்சல் அப்படியே ஓடி வரும், அந்த ஏஞ்சல் தான் தூக்கி அவர் சிக்னேச்சர் மார்க், இது சிக்னேச்சர் மார்க் மாதிரி அவருக்கு. அதுமாதிரி சங்கர் ஒரு ட்ரேட் மார்க்கை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து சில டைமில் ஏற்றுட்டாங்க. இன்றைக்கி நம்ம அவதாரம் விமர்சனம் பண்ணுறாங்க, அவெஞ்சரை விமர்சனம் பண்றாங்க, ஸ்பைடர்மேனை விமர்சனம் பண்றாங்க. என்ன இது இப்படி பண்ணிருக்கலாமே, கேமரூன் ஏன் அது தப்பு பண்ணாரு, இந்த இதுல காட்சி ஓட்டலைன்னு இங்க இருக்க விமர்சனம் பண்றான். அந்த அளவு நாலேஜ் ப்ளஸ் டிஜிட்டல் வெளில வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நீங்க பழைய காமெடியெல்லாம் போட்டு நான் வந்து குத்துவேன், நான் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுலாம் சொன்னா இன்னைக்கு புறையோடு இருக்கிற லஞ்சம் வந்து வாழ்வில் ஒன்றாகி விட்டதுன்னு நினைக்கிற இளைய சமுதாயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நீங்க லஞ்சம்ன்றது வாழ்வில் ஒன்றாயிடுச்சு. ஒரு லைன்ல போய் நிக்கிறீங்க, அந்த லைன்ல என்ன உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும், 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா உடனே கிடைக்குதுன்னா அந்த இளைஞர் என்ன நினைக்கிறான், லைன்ல நிக்க நினைக்கல தலைவர் 50 ரூபா வச்சுக்க முதல்ல இல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி புக்கிங் ஆப் எல்லாமே அதோட கனெக்டிவிட்டி அப்படியே ஆயிடுச்சு. இருக்கிறவன் ஆப் வச்சு போய்க்கிறான், ஃபர்ஸ்ட் புரோக்கர் வச்சு போவாங்க, இப்போ ஆப் வச்சு போய்க்கிறான், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட இதுவும் லஞ்சம் மாதிரி தான்.
நீங்கள் போயிட்டு ஒரு தோசைகள் லைனில் நின்று Service ஆர்டர் tax. கொடுத்து உட்காருறது போட்டு சர்வீஸ் டேக்ஸ் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கி வந்து வீட்டில் சாப்பிட்றீங்க. அந்த பழக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடியன்ஸோடைய கட்டமைப்பு இப்போ எப்படி இருக்கும்? அதில் இன்னொரு தப்பு நான் பார்த்தது என்னன்னா, சித்தார்த் இருக்காரு. சித்தார்த் வந்து எனக்கு மற்றவர்கள் எங்கெங்கே பிரச்சனை நடக்குதோ அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு அந்த பிரச்சனைகள் நடக்கிறவங்களுக்கான நீதி கேட்குறாரு. தன் வீட்டில் ஒரு பிரச்சனை வரப்போ அவரால் டாலரேட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி மற்றனா அப்போ அடுத்தவனுக்கு விழுந்தா ரத்தம், உனக்கு விழுந்தா தக்காளி சட்னிக்காக தானே அது. உங்கள் வீட்டில் சித்தார்த்தோட அந்த கேரக்டருமே ஆல்ரெடி அவர் அந்த அரபம்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அது அப்படியே டிட்டோ அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதோட அருவம் கூட விடுங்க, அது வந்து உணவு சம்மந்தப்பட்ட அது ஒரு சம்மந்தப்பட்ட. நான் கேட்குறது, சித்தார்த் வந்து ஒரு பொது வழியில் ஒருத்தர் குற்றம் பண்ணுறான், அதை எடுக்கிறான், யூடியூப்பில் போடுறான், அவங்களுக்காக நீதி வேணும்னு சொல்லி போராடுறப்ப அடுத்தவன் வந்து குடும்பம் பாதிக்கப்படுறப்ப அதை நீ ரசிக்கிற. அவன் நீதி வேணும்னா இப்போ ஒரு குடும்பத்தில் இருந்தானா 10 பேர் இருந்தாலும் 2 பேர் தான் குற்றம் செஞ்சிருப்பாங்க, 8 பேர் குடும்பத்தை கவனிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு அது குற்றத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. ஆனால் பாதிக்கப்படுறது அந்த 8 பேர் அந்த 2 பேரால் பாதிக்கப்படுவான். ஏன்னா அந்த குடும்பத்துக்கான ஏர்னிங் பர்சன் இந்த லஞ்சம் 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ 8 பேரும் வந்து கல்வி போயிடும், அவனுடைய சாப்பாடு சம்மந்தப்பட்ட போடும், உடல் உபதைக்கான மாத்திரைகள் வாங்க முடியாதுன்னு கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்குப்ப அதை பற்றி சிந்திக்காத சித்தார்த் அவர்கள் இவர் வீட்டில் அவங்க அப்பா பண்ணா மட்டும் எங்கள் அம்மா தூக்கி போட்டாங்கன்னு எப்படி சிந்திக்கிறான்? அப்போ அதையும் சிந்திக்கணும்ல. இதுவே பேஸே அடிபட்டு போகுது. அதெல்லாம் போயிட்டு இந்தியன் தாத்தா கிட்ட சொல்லி கோ பேக் இந்தியன் அவர் ஆல்ரெடி ஒரு பையனை கொண்டு தான் வந்திருக்காரு, இந்த வழியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. ஒரு முடியறதே ஒரு லாஜிக் இல்லாம எங்கேயுமே உட்காரல. நீங்க அந்த இமான் அண்ணாச்சி மாட்டி விடுறாங்களா, அதெல்லாம் உட்காரவே இல்லை பாருங்க. கனெக்டிவிட்டியா வந்து ஒட்டுவாங்க. அதெல்லாம் மனோபால மொத்தமா கட் பண்ணி ஒட்டுருவாங்க. என்ன ஒரே ஒரு இது விவேக் சார் அவர்களையும் நடுமுடி வேணியும் வந்து செயற்கை நுண்ணுரிமை தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அதுதான் தி பெஸ்ட்டாக அவங்க கங்க்ராச்சுலேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2ல் ஒரே ஒரு உருப்படியான விஷயம். மியூசிக்கோ ஒளிப்பதிவோ எதுவுமே நமக்கு இல்ல, மியூசிக்குமே எங்கேயுமே மேட்ச் ஆக படம் ஃபுல்லா அது ஒரே ஒரு இடத்துல ஏஆர் ரகுமானோட அந்த பழைய மியூசிக் ரகுமான் தான் நிற்கிறாரு. பச்சை கிளிகள் தோலோட பாட்டும் இந்தியனோட நம்ம சுதந்திர அந்த பிஜிஎம் தான் நிற்குதுங்க. நல்ல விஷயமா அதில் வந்து தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா விவேக் சார் அவர்களையும் நெடுமுடியோனையும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து தெரியாத அளவு கொண்டு வந்து பண்ணாங்க. இதுதான் அதில் அவன் பண்ண உருப்படியான ஒரு விஷயம். தவிர மற்றபடி இரிட்டேட்டிங் ஃபிலிம். அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க 7 வருஷம். ப்ரமோஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக செலவு. ப்ரொமோஷன் வச்சு அந்த படத்தை முடிக்கணும்னு தான் முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கமல் சார் வந்து தீர்க்கதரிசி. அவர்லாம் எந்த ப்ரொமோஷன் போனதெல்லாம் இந்தியன் 2 எடுத்துகிட்டு அவர் ஒரு ஊராக போனார். மும்பை போனார், கேரளா போனார், கர்நாடகாலாம் போய் எல்லாம் ப்ரொமோஷன் போனார். ஏன்னா எப்படியா தள்ளி விட்டுருணுன்னு. ஆனால் மக்கள் வந்து கரெக்டாக 9 மணிக்கு பார்த்து 11 மணிக்கே பல்ல அழிச்சிச்சு அந்த பிரச்சனை. நான் 9 மணிக்கே பார்த்துட்டு வெளில வரப்போ வெளில வந்து திருட்டு போகிறாங்களாம். ஏன்னா இவங்க நினைக்கிற ஆடியன்ஸில் இன்னொன்று சொல்கிறேன், சங்கர் அப்டேஷன்லேருந்து வெளியே போயிட்டார், அவ்வளோதான். சங்கர் வந்து இனிமேல் வந்து அப்டேஷனுக்குள்ளே வர முடியாது. இனிமேல் வந்து இளையத்தரம் யூத்துக்கிட்ட வந்துருச்சு சினிமா. பிரம்மாண்டத்தை ஜனங்க எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்துட்டாங்க.